உலகத்தில் சிறந்த செய்தி, பெஸ்ட் நியூஸ் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் இதுதான் வந்து பெஸ்ட்டு நியூஸ் அப்படி சொல்லி. எனக்கு இங்கே ஒரு சில பேர்லாம் வந்தது எனக்கு பெஸ்ட்டு நியூஸாக இருக்குது. பிரபு வந்திருக்கிறான், எல்லாம் பெஸ்ட்டு நியூஸாக எனக்கு வந்து தெரியுது. புதுசாக வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது உயிர் தெழுந்தது தான் பெஸ்ட்டு நியூஸ். வேறு பெஸ்ட்டு நியூஸே இல்லையா உலகத்தில்? சரி, ஓகே. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தாருக்கு, சில பேருக்கு வந்து பெஸ்ட் நியூஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சிச்சின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, உலகத்தார் வந்து எனக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு நியூஸ் அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்த பொழுது எனக்கு வந்து வருஷம் இன்க்ரிமெண்ட்டு போடுவாங்க. சிஸ்டருக்குலாம் தெரியும். ஸோ இன்க்ரிமெண்ட்டு போடுவாங்க. அப்போ வந்து எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. உனக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃபும் வந்து, சேவியருக்கு மட்டும் பாரியா 3000 3500ன்னு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, நமக்கெல்லாம் 500 1000 இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, சேவியருக்கு மட்டும் பொசுக்குன்னு சில நேரம் 5000, ஒரு வருஷம்லாம் எனக்கு 5000 இன்க்ரிமெண்ட்டு, அது மாதிரிலாம் போட்டு நீ ரொம்ப ஹானர் பண்ணாங்க. ஏன்னா இங்கிலீஷ் நல்லா வந்து டீச் பண்ணுவேன். 10th 12th ஸ்டூடெண்ட்ஸை போர்டு எக்ஸாமுக்கு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவனாக இருந்தேன். நல்ல ஒரு நேமு எங்கள் ஸ்கூலில் மணப்பாறையில். ஸோ அதனால் இன்க்ரிமெண்ட் வந்து எனக்கு சும்மா அள்ளி போடுவாங்க, சும்மா 3000 3500 5000 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட்டு. ஸோ அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு நியூஸாக இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுற டைமில் அதுதான் இன்க்ரிமெண்ட் தான் எங்களுக்கு வந்து வருஷம் வந்து இன்க்ரிமெண்ட் இஸ் த பெஸ்ட்டு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து திருமணத்துக்காக வந்து காத்திருப்பாங்க. அப்போ வந்து ஷீ செட் எஸ் அல்லது ஹீ செட் எஸ் அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டு நியூஸாக இருக்கும். ஓகே சொல்லிட்டாங்க, அவள் ஓகே சொல்லிட்டா அப்படின்னா அப்பா உலகத்தில் அதை விட பெரிய நியூஸே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் இருக்கும். ஸோ குட் நியூஸு, பெஸ்ட்டு நியூஸ் எல்லாம் நம்மளை வந்து என்ன பண்ணுது, ரொம்ப உற்சாகப்படுத்துது, அப்படி தானே? உலகத்தில் வந்து ஒரு பெஸ்ட்டு நியூஸை, குட் நியூஸை வந்து நம்ம வந்து கேள்விப்படுகிற பொழுது அது நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறதா இருக்குது. ஆனால் உலகத்தில் நீங்கள் எவ்வளோ தான் நல்ல செய்திகளை வந்து கேள்விப்பட்டாலும் அது எல்லாமே டெம்பரரி தான். உலகத்தில் எந்த நல்ல செய்தியை வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டாலும் அது எல்லாமே தற்காலிகமானது தான். ஆல் த பெஸ்ட் நியூஸ், ஆல் த குட் நியூஸ் இன் த வேர்ல்ட் இஸ் ஜஸ்ட் டெம்பரரி. ஸோ பர்மனெண்ட்டு இட்டர்னல் குட் நியூஸ், இட்டர்னல் பெஸ்ட் நியூஸ் அப்படின்னா வந்து என்னது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது தான். ஹல்லேலூயா. நோ ஒன் கேன் சேஞ்ச் இட். அதை வந்து யாருமே வந்து மாற்ற முடியாது. ஸோ த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெஸ்ட் நியூஸ் வி எவர் ஹர்ட் ஆஃப் அப்படி சொல்லலாம். நம்ம வந்து இதுவரை கேள்விப்பட்டதிலே அதுதான் வந்து பெஸ்ட் நியூஸு. அது வந்து இட் வில் நெவர் ஃபேட் அவே வித் டைம். காலத்தால் அழியாத ஒன்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது வந்து காலத்தால் யாரும் வந்து அழிக்க, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த செய்தியும் மறைந்து போவதில்லை. உயிர் தெழுந்த இயேசு உயிர் தெழுந்தது தான். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அப்படி சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸோ அதனால் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ தான் நல்ல செய்தி கேள்விப்பட்டாலும் அது எல்லாமே டெம்பரரி, இட் ஃபேட்ஸ் அவே வித் டைம் அப்படி சொல்லி பாரு. காலத்தால் அதெல்லாம் ஒரு நாள் வந்து மாறி போய்விடும். ஆனால் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் மாத்திரம்தான். ஸோ நியர்லி 2000 years ago something happened that wasn't just good news. அது சாதாரண ஒரு நல்ல செய்தி மாத்திரம் அல்ல, இட் வாஸ் த பெஸ்ட் நியூஸ். அது சிறந்த செய்தி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அந்த செய்தி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இட்டர்னிட்டி ஷிஃப்டிங்காக இருந்துச்சு. இட்டர்னிட்டி ஷிஃப்டிங் அப்படின்னா நித்தியமான ஒரு மாற்றம். இதுவரை அந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து யாருமே கேள்விப்பட்டதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இட்டர்னிட்டி ஷிஃப்டிங்காக இருந்துச்சு. ஃபியர் ஷாட்ரிங்காக இருந்துச்சு. பயத்தெல்லாம் தூளாக ஆக்கின ஒரு செய்தியாக இருந்தது. பயத்தெல்லாம் ஃபியர் ஷாட்ரிங் நியூஸ், பயத்தெல்லாம் தூளாக்கின ஒரு செய்தி. அதுக்கப்புறம் லைஃப் டிஃபைனிங் நியூஸாக அது வந்து இருந்துச்சு. வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுத செய்தி இருந்தது. ஹல்லேலூயா.
ஸோ மத்தேயு 28ஆம் அதிகாரம் நம்ம வந்து வாசித்தோம். அதை தான் நம்ம எல்லாரும் தியானிக்க போகிறோம், 1 to 10 வசனங்களை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தேவ தூதன்கிட்டருந்து ஆரம்பித்தது. இட் ஆல் ஸ்டார்டட் வித் அன் ஏஞ்சல். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு 28 1ஆவது வசனத்தில் மரியாள் வந்து என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் எல்லாரும் கல்லறையை பார்க்க வர்றாங்க. தே ஆல் கேம் டு see the tomb. கல்லறையை வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்க வர்றாங்க. அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். அப்போ கர்த்தருடைய தூதன் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறான், அவன் வர்றான், வானத்திலேருந்து இறங்கி வர்றான். ஸோ வானத்திலேருந்து இறங்கி வரும்போது பூமியெல்லாம் அதிருது. பயங்கரமான வயலண்ட்டு எர்த்குவேக் வந்து என்ன பண்ணுது அங்கே நடக்கிறது. அண்ட் ஹீ ரோல்ட் அவே த டூம் ஸ்டோன். கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லை வந்து என்ன பண்ணுறான், புரட்டி தள்ளுகிறான். இந்த சீனை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுடைய மனசில் அப்படியே பிக்சரைஸ் பண்ணிக்க. ஒரு படம் மாதிரி என்ன பண்ணுங்க, ஓட விடுங்க. தூதன் வானத்திலேருந்து இறங்கி வர்றது, பூமி அதிர்கிறது, அவன் கல்லை புரட்டி போடுகிறது. இதெல்லாம் வந்து பயங்கரமான செய்தி. இது வந்து பயங்கரமான ஒரு சம்பவம். வரலாற்றில் நம்ம கேள்விப்படாத ஒரு சம்பவம் நடந்தது அந்த நாளில். 2000 வருடங்களுக்கு முன்னதாக இது நடந்தது. ஸோ அதை வந்து பார்க்கும்போது அங்கே எம்டி டூம்பை வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. காலியாக இருந்த கல்லறையை அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இதிலிருந்து ஒரு 4 காரியம், இந்த தூதன் வந்து சொன்ன காரியங்கள், 4 பவர்ஃபுல் ட்ரூத்தை தான் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். எல்லாமே தூதன் சொன்னது தான், சரிங்களா? ஸோ உயிர்த்தெழுந்த செய்தியில் நம்ம நிறையா வந்து என்ன பண்ணியிருப்போம், இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் வந்து நிறையா பார்த்துருப்போம். இங்கே தூதர்களும் வார்த்தைகள் பேசுகிறாங்க. தூதர்கள் பேசுகிற வார்த்தைகளை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். இட்ஸ் ஆல் பவர்ஃபுல் ட்ரூத்து, சரிங்களா? தேவ தூதன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், இங்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வல்லமை மிகுந்த சத்தியத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, ரிவீல் பண்ணுறாங்க இந்த பார்க்க வந்த சகோதரிகளுக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல் ட்ரூத்து வந்து என்ன அப்படின்னா, டு நாட் பி அஃப்ரைட் அப்படி சொல்கிறாங்க. தேவ தூதன் 5ஆம் வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், டு நாட் பி afraid. That was the first word spoken to the women who came to visit the tomb. கல்லறையை பார்க்க வந்த அந்த சகோதரிகளுக்கு, அந்த ஸ்திரீகளுக்கு தேவதூதன் சொன்ன முதல் வார்த்தை டு நாட் பி அஃப்ரைட். ஏன்னா எல்லாரும் பயங்கரமாக ஒரு பயத்தோடு தான் வர்றாங்க. கல்லறைக்கு போனோம் அப்படின்னாலே எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எப்படி இருக்குமோ தெரியல அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்தில் குகையில் வச்ச மாதிரி பெரிய ஒரு கேவு, அதை வந்து குடஞ்சி உள்ளே கொண்டு வச்சு அதை ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அதை வந்து போய் பார்க்க போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பயமான ஒரு காரியம்தான், பயப்படுற ஒரு காரியமாக தான் இருக்கும். அதுலேயும் வந்து இவங்க வந்து பார்க்குறப்போ எப்படி இருக்குது, பூமி அதிர்ந்து இருக்குது, கல்லறையோட கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கு, அந்த கல் மேலே ஒரு தூதன் வந்து உட்கார்ந்துருக்கிறான். இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், கல் மேலே தூதன் உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் பார்த்தா என்னடா அது பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குதே அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. தே ஆல் பர்ப்ளெக்ஸ்ட், தே ஆர் ஆல் கன்ஃபியூஸ்டு அப்படி சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. என்ன, நம்ம நல்லா தானே பூட்டி வச்சுருந்தோம் கல், எப்படி வந்து இந்த கல் வந்து புரட்டி தள்ளப்பட்டிருக்குது, யார் இதெல்லாம் செஞ்சிருப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அதை ஒரு பயத்தோட வருத்தத்தோடு என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. அப்புறம் வந்து ஒரு பயங்கரம் அவங்களுக்குள்ளே வந்து இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். தே வேர் டெரிஃபைடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அப்படி இருந்திருக்கலாம், டெரிஃபைடாக, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காணப்படலாம். ஆனால் ரிசரக்ஷன், ஆனால் உயிர்த்தெழுதல் வந்து பயத்தை குறித்தது அல்ல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நம்ம எல்லார்கிட்டையும் இருந்த பயத்தை போக்குவதற்காக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மனுஷர்களுடைய எல்லா பயமும் அவர்களை விட்டு நீங்க வேண்டும், அகல வேண்டும் என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மரணத்தை ஜெயித்த ஒரு சம்பவம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரணத்தை அவர் ஜெயித்தார்.
இட்ஸ் அபவுட் விக்ட்ரி, இட்ஸ் நாட் அபவுட் ஃபியர். ரிசரக்ஷன் இஸ் நாட் அபவுட் ஃபியர், பயத்தை குறித்ததல்ல, இட்ஸ் அபவுட் விக்ட்ரி, ஜெயத்தை குறித்தது தான் இந்த ரிசரக்ஷன். இப்போ ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஏஞ்சல் ரிமைன்ஸ் தம் ஜீசஸ் ஹூ வாஸ் crucified இஸ் அலைவ் அப்படி சொல்கிறாங்க. 5ஆம் வசனத்தில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜீசஸ் ஹூ வாஸ் crucified இஸ் அலைவ், அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ the worst has already been defeated, the death has already been defeated, மரணம் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, தூதர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் இப்போ இந்த சம்பவம் வந்து அதிகாலை வேளையிலே வந்து நடக்குது. இப்போ சோல்ஜர்ஸ்லாம் அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணால் பயங்கரமாக பயந்துருப்பாங்க. ஏன்னா ரோமர்களுடைய சீல் வைக்கப்பட்ட அந்த கல், ரோம அரசாங்கத்துடைய சீல் வைக்கப்பட்ட அந்த கல் இருக்குது. 2 சோல்ஜரை வந்து அங்கே பாதுகாப்புக்கு வந்து நிற்கிறாங்க. இவங்க எல்லாரையும் மீறி ஒரு தூதன் வந்து கல்லை வந்து புரட்டி தள்ளுறப்போ அவங்க த சோல்ஜர்ஸ் வர் டெரிஃபைடு ஆன் சீயிங் தட் சீன். இந்த காட்சிகளை வந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த விமன், இவங்களும் ஸ்திரீகளும் ரொம்ப பயந்து காணப்படுறாங்க. அதே நேரத்தில் டிசைபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீசர்கள் எல்லாரும், இவங்களாச்சும் ஸ்திரீகளாச்சும் தைரியமாக கல்லறை வர வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து பார்க்குறாங்க. எல்லாம் 3ஆவது நாள் வந்து காரியங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திரும்ப வந்து இந்த துணியெல்லாம் அவுத்து கொஞ்சம் நறுமண தைலங்களெல்லாம் வந்து பூசி திரும்ப துணியெல்லாம் சுற்றி வைப்பாங்க. ஸோ 3rd டே வந்து அது மாதிரி வந்து செஞ்சுட்டு போவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துருக்காங்க. அவங்க தைரியமாக வந்துட்டாங்க ஸ்திரீகள். ஆனால் சீசர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரூமை அடைச்சிக்கிட்டு, அவங்க இருந்த ரூமை அடைச்சிக்கிட்டு ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. அதே நேரத்தில் அங்கே இருந்த ஆசாரியர்களும் பயந்து போயிருக்கிறாங்க. பிரதான ஆசாரியர்களும், இவர் ஏற்கனவே 3ஆவது நாள் உயிர் தழுவேன்னு சொன்னார், என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆசாரியர்களும் ரொம்ப பயந்து போய் காணப்படுறாங்க. லூக்கா 24:37 பாருங்கள். லூக்கா 24:37 பாருங்கள். சீசர்கள் வந்து எப்படி கலங்கி போய் பயந்து போய் ரொம்ப காணப்படுறாங்க. அதே நேரத்தில் யோவான் 20:19 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அவங்க ரூமெல்லாம் வந்து அறையை பூட்டி கொண்டு யூதர்களுக்கு பயந்துக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ யூதர்களுக்கு பயந்து போய், ஏன்னா என்னென்ன சொன்னீங்க ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வந்து ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் சொன்னீங்களே, இயேசு கூட இருந்தப்போ இயேசு கூட எல்லாம் அலைஞ்சிங்க, என்னென்ன எங்களை எதிர்த்து என்னென்ன செஞ்சீங்க, இப்போ பாரு அவர் இல்லை, உங்களை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், மிரட்டி இருந்திருக்கலாம். ஸோ இயேசு இல்லாதனால அவர் தான் வந்து இவங்களை வந்து பாதுகாக்கிறவர், அவர் தான் இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு நடத்தினவர். ஸோ எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணார், எல்லா ப்ரொவிஷன்ஸும் அவர் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவர் இப்போ இல்லை அப்படிங்கிறப்போ யூதர்களுக்கு ரொம்ப பயந்து போயிட்டு, ஏன்னா இவங்க ஒரு 12 பேர் வந்து எல்லா யூதரையும் எதிர்த்து என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, அவர்களும் காணப்படுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது இந்த பயத்தை எல்லாம் அகற்றுவதற்காக. ஹல்லேலூயா. பயத்தை எல்லாம் போக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அதனால தான் தேவதூதன் முதல் வார்த்தை வந்து என்ன சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படி சொல்லி நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போவும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பயந்து போய் இருந்தீங்கன்னா, எதிர்காலத்தை குறித்த பயம் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. சோதரை, எந்த சம்பவம்னாலும் உங்களுடைய வீட்டில் நடந்திருக்கலாம், என்ன காரியம் நடந்தாலும் பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. ஹல்லேலூயா. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யோவான் 16:33 ஆண்டவராகிய இயேசுவே இப்படி வந்து சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஜான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள் அப்படி சொல்ல, டேக் ஹார்ட், ஐ ஹேவ் ஓவர் கம் த வேர்ல்டு அப்படி சொல்கிறார். உலகத்தை நான் வந்து ஜெயித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ என்ன ட்ரிபுலேஷன், என்ன உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் நீங்கள் டேக் ஹார்ட், திடன் கொள்ளுங்கள். டு நாட் பி
அஃப்ரைட் அப்படின்னு இயேசு கிறிஸ்து முதல்ல வந்து என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வந்து 2 தீமோத்தேயு 1:7 வந்து பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலை. அல்லேலூயா. பயத்தின் ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நமக்கு இருக்கிற ஆவி வந்து நல்ல பலம் வாய்ந்த ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். நல்ல அன்பு செலுத்தக்கூடிய ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார். தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். ஸோ பயத்துக்குங்க வேலையே இல்லை. அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படணும், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார், நம்மையும் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். அதனால் பயப்படாதிருங்கள் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை தேவதூதன் அங்கே சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அல்லேலூயா. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஒரு சத்தியம் இங்கே வெளிப்பட்டிருக்கிறது. 2வது தேவதூதனை வந்து சொன்னது 6வது வசனத்தில், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. he is not here, he has risen just as he said அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொன்னபடியே வந்து உயிர் தெழுந்தார். this is not just a metaphor, it's history. ஹல்லேலூயா. it's not just a statement, it's a mystery. ஸோ மெட்டாஃபர் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் இங்கிலீஷ் டீச்சராக இருந்ததுனால ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஒரு போயம் இதில் வந்து என்னென்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். நீங்கள் வந்து 12th வரை அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், படிச்சிருந்துருக்கலாம். அதில் வந்து டல் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் நான் வந்து தலையால் அடித்து தலைகீழே நின்று என்ன பண்ணேன், இந்த 2 மார்க்கு எப்படியாவது 1 மார்க்காச்சும் இதில் வந்துருண்டா. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மெட்டாஃபர் இல்லை சிமிலிடா. மெட்டாஃபர் சிமிலி மட்டும். ஆஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா மெட்டாஃபர்னு எழுதிடுறா. லைக் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணிடு, சிமிலின்னு போட்டுடா அப்படின்னு. நிறைய பேர் சிமிலிக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் ஸ்மைல்னு எழுதி வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ இவ்வளோ சொல்லி நம்ம ஸ்பெல்லிங் சொல்லி கொடுங்க. சிமிலி ஸ்மைல் என்னப்பா அது, ஒரு ஐயை மாற்றி போட்டால் இது முடிஞ்சிடும். ஸோ சிமிலி ஸ்பெல்லிங்கு SIMILE, ஸ்மைல் ஸ்பெல்லிங் SMILE. ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் ஐ போடணும். ஐ போட்டால் அது சிமிலின்னு ஆகிடும். ஸ்மைல் வந்து ஐயை கேன்சல் பண்ணால் ஸ்மைல்னு ஆகிடும். ஸோ அதை தப்பு பண்ணி மார்க் வாங்காமல் போயிடுவாங்க. சிமிலிக்கு ஏன்டா ஸ்மைல்னு எழுதி வச்சுருக்க அப்படின்னு. ஸோ அப்போ ஆஸ் ஜஸ்ட் அஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஆஸ் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு மெட்டாஃபரில் இருக்குதுன்னு அர்த்தம். தமிழில் சொல்லணும்னா லைக் அப்படின்னா ஓமையை தான் வந்து என்ன பண்ணுவோம், லைக் அப்படி சொல்லுவோம். மெட்டாஃபரை வந்து உருவகம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அவர் சொன்னபடியே அப்படின்னா உருவகம், அப்படியே அப்படின்னு அர்த்தம். சொன்னது போல அப்படின்னா அது வந்து ஓமை, இது போல் இது அப்படின்ன மாதிரி ஆகிடும். ஸோ ஓமை வேறு, உருவகம் வேறு. இது வந்து கிராமர், சரிங்களா, இங்கிலீஷ் கிராமர். ஸோ அதனால தான் வந்து சொன்னேன், மெட்டாஃபர் கிடையாது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் ஹிஸ்ட்ரி. அவங்க சொன்னது வரலாற்று சுவடுகளில் எழுதக்கூடிய வார்த்தை. ஹி இஸ் நாட் ஹியர், ஹி ஹஸ் ரிசன் ஜஸ்ட் அஸ் ஹி செட். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது வரலாறு. த டூம் இஸ் எம்டி, கல்லறை வந்து காலியாக இருக்கிறது. ஜீசஸ் ரோஸ் வித் அ க்ளோரிஃபைடு பாடி ஃப்ரம் த டெட். அவர் மரித்தோரிலிருந்து மகிமையின் சரீரத்தோடு என்ன பண்ணுறாரு, உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. சோதரன். அதனால் கொஞ்சம் வார ஆராதனைகளுக்கு முன்னால் நான் அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் பழைய ஏற்பாடுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவர் அவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பழைய ஏற்பாடில் நிறைய பேர் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. இப்போ எலிசாவோட கல்லறையில் ஒரு பாடி படுது. அந்த பாடி மேலே எலிசா கிட்ட இருந்த வல்லமை போய் அது கல்லறையில் பட்ட பாடி உயிரோடு எழுந்திரிச்சிருச்சு. பாதுங்க, அந்த அளவுக்கு எலிசாவுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்துருந்தார். ஸோ அப்போ பழைய ஏற்பாடுலேயும் நிறையா உயிர் தெழுந்த சம்பவம் இருக்குது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து லாசருவை வந்து என்ன பண்ணுறாரு, உயிரோடு எழுப்புறாரு. 900 விதவையோட மகனை என்ன பண்ணுறாரு, உயிரோடு எழுப்புறாரு. அப்போ நிறைய பேர் மரித்தோர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, உயிரோடு எழுந்திருக்கிறாங்க, உயிர் தெழுந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அங்கே பிதாவாகிய தேவன் அவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, க்ளோரிஃபைடு பாடி, மகிமையின் சரீரத்தோடு அவங்க உயிர் தழலை. இப்போ லாசரு வந்து
திரும்ப அதே சரீரத்தோடு என்ன பண்ணுறாரு, உயிர் தெழுந்து வர்றாரு. 900 விதவை மகன் வந்து அதே சரீரத்தோடு என்ன பண்ணுறான், திரும்ப உயிரோட வர்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோட வர்றது க்ளோரிஃபைடு பாடியோடு வர்றாரு, மகிமையின் சரீரத்தோடு என்ன பண்ணுறாரு, வர்றாரு. இந்த மகிமையின் சரீரம் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்கு இருந்துச்சுல்ல, ஆதாம் ஏவாளை வந்து அவங்க ட்ரெஸ்ஸே போடல, ஆனால் அவங்கள தேவ பிரசனம் மகிமை வந்து சூழ்ந்து இருந்தது. ஸோ அதுதான் அந்த மகிமையின் சரீரம். அப்போ அந்த பழைய ஆதாம் அதை வந்து இழந்து போயிட்டான். இங்கே புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அதை திரும்ப பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்மளும் இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நாமும் மரித்தோம் அப்படின்னா, திரும்ப அவர் வரும்போது உயிரோடு எழுந்திருக்கும் போது க்ளோரிஃபைடு பாடியோடு தான் உயிரோடு எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. மகிமையின் சரீரத்தோடு தான் என்ன பண்ணுவோம், நம்மளும் உயிரோட எழுந்திருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார், ஹி இஸ் நாட் ஹியர், அவர் இங்கே இல்லை அப்படி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. தூதன் சொன்னது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சொல், ஒரு வார்த்தையை வந்து சொல்லலாம். அவர் இங்கே இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ ஹிஸ் ரிசரக்ஷன் கன்ஃபர்ம்ஸ் எவ்ரிதிங் ஹி கிளைம்டு. அவர் சொன்னது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற விதமாக அந்த உயிர்த்தெழுதல் நடந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயுல வந்து 3 தடவை நான் வந்து மரிக்க போகிறேன், நான் வந்து மனுஷர்களுடைய கையில் இந்த மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், ஆனாலும் 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி 3 தடவை வந்து என்ன பண்ணுறார், ப்ரிடிக்ட் பண்ணுறார், முன்னக்கூட்டியே வந்து சொல்கிறார். ஸோ அவர் சொன்னபடியே, ஹல்லேலூயா, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்துக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ என்னென்ன இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரோ அதெல்லாம் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு வந்து இயேசுக்கு சொன்னார். அதே மாதிரி ஃபுல்ஃபில்டு த லா, ஓல்டு கவனன்ட், ஹி ஃபுல்ஃபில் த ஓல்டு கவனன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் ஹி செட் ஹி ஃபுல்ஃபில்டு எவ்ரிதிங். ஹல்லேலூயா. தட் திஸ் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் தட். அதுக்கு வந்து ஆதாரம் தான் இது, ஹி இஸ் நாட் ஹியர், அவர் இங்கே இல்லை அப்படிங்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ கர்த்தர் நல்லவர். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரிலீஜியஸ் இன்ஸ்பைரேஷன், ஒரு ரிலீஜியனை வந்து உள்ள புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது கிடையாது. ஆனால் இது உண்மை. ஹல்லேலூயா. வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். வரலாற்றில் இது நடந்த ஒரு சம்பவம். மகிமையின் சரீரத்தோடு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. இட்ஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் ஹோப். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ நம்பிக்கையோட அடித்தளம். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபவுண்டேஷன் என்னது? கிறிஸ்டியானிட்டியோட ஃபவுண்டேஷன் என்ன? த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கிறது. அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தொடர்ந்து நம்ம வந்து வளர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த நம்பிக்கையில் தான் நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். அவருடைய இந்த காரியம் அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, he has authority over sin, he has authority over death, he has authority over eternity. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னார். பாவத்தின் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது, மரணத்தின் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது, நித்தியத்தின் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அது எல்லாமே அப்படி நடந்துச்சு. இந்த மரணத்தின் மேலே அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னது தான் இங்கே வந்து நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரணம் அவரை கட்டி வைத்திருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாவத்தின் மேலே அதிகாரம் எனக்கு உண்டு அப்படி சொன்னது அவர் வந்து என்ன பண்ணார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட அப்படி சொன்னார். மத்தேயு 9:6 அதை நம்ம வந்து வாசிக்கிறோம். பாவத்தின் மேலே மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத அங்கே நிரூபித்திருந்தார் இயேசு கிறிஸ்து. ஒருத்த பாவியான மனுஷன் அவன் வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவனை நீ படுக்கையை இழுத்துக்கொண்டு எழுந்து நட, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். ஸோ பாவத்தின் மேலே அவருக்கு அதிகாரம் இருந்ததை நிரூபித்து காமித்தார். அதே மாதிரி மரணத்தின் மேலே அதிகாரம் இருந்தது. மத்தேயு 16:21 பாருங்கள். மத்தேயு 16:21 மரணத்தின் மேலே இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்தது அங்கே அவர் நிரூபித்து காண்பித்தார். ஓகே, அப்போ பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இது இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த அத்தாரிட்டி ஓவர் டெத்து வந்து ப்ரூவ்டு ஹியர். அல்லேலூயா. இங்கே வந்து அது நிரூபணமாகிறத நம்ம வந்து பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி
அதே 16வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இட்டர்னிட்டிக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறதையும் அங்கே காண்பிக்கிறார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அப்படின்னா நித்தியத்துக்கு மேலேயும் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்குது. ஹல்லேலூயா. இட்டர்னிட்டிக்கு மேலேயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நித்தியத்தையே அவரால் மாற்ற முடியும். ஏன்னா கடவுளில் அவரால் எல்லாமே செய்ய முடியும். பாவத்தின் மேலே அதிகாரம், மரணத்தின் மேலே அதிகாரம், நித்தியத்தின் மேலே அதிகாரம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால தான் யோவான் 10:28 இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள, நான் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன் அப்படி சொல்கிறார். அப்போ நித்தியத்தின் மேலே அதிகாரம் இருக்கிறவர் தான் இதை சொல்ல முடியும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதிகாரம், பாவத்தின் மேலே, மரணத்தின் மேலே, நித்தியத்தின் மேலே இருந்த அதிகாரம் எல்லாமே இங்கே நிரூபணமாகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறதுல அவ்வளோ சத்தியங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக தேவதூதன் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து பாருங்கள் அப்படி சொல்கிறாரு. அல்லேலூயா. அதே 6வது வசனம் பாருங்கள், 28:6, மத்தேயு 28:6, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், கம் அண்ட் see, தட் இஸ் த தேர்ட் ட்ரூத். கம் அண்ட் see அப்படி, திஸ் இஸ் அன் இன்விடேஷன். இது ஒரு அழைப்பாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, கம் அண்ட் see the place where he lay. அவர் அங்கே இருக்கிற இடத்த வந்து பாருங்க. ஸோ காட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறாரு. Christianity is not about blind faith. It's rooted in evidence, history, personal experience. Hallelujah. Christianity கண்மூடித்தனமாக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறது கிறிஸ்டியானிட்டி கிடையாது. ஹல்லேலூயா. கண்மூடித்தனமாக பிதாவை நம்புகிறது கிறிஸ்டியானிட்டி கிடையாது. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. ஹிஸ்ட்ரி பேசும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேசும். ஒவ்வொருத்தரும் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. பிதாவாகிய தேவனை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசே பிதாவாகிய தேவனை என்ன பண்ணியிருக்காரு, என்கவுண்டர் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அப்படி சொல்லி திரியேக தேவனையே என்கவுண்டர் பண்ணியிருக்கிறார். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. பர்சனலாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அனுபவித்து நேரில் பார்த்த மாதிரி பார்த்துருக்குறாங்க. ஸோ அதனால் கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் நாட் அபவுட் பிளைண்ட் ஃபைத். குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமாக நம்புகிறது இது கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஒன்றுமே இல்லை, நம்புகிறதுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணார், நம்பினார். அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறந்தானா இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரெக்டாக கர்த்தர் சொன்னபடியே அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுகிறார். அதுக்கப்புறம் இன்னும் அவருக்குள்ள விசுவாசம் வளருது. விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாம் மாறிட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு காரியம். அப்போ கிறிஸ்டியானிட்டி சும்மா நம்ம ஏதோ சர்ச்சுக்கு போகணும் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, போகிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாலும் நீங்கள் பர்சனலாக ஆண்டவரை என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க ஒவ்வொருத்தரும். அல்லேலூயா. பர்சனலாக ஆண்டவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே நீங்கள் கண்டிருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் இட்ஸ் நாட் அபவுட் பிளைண்ட் ஃபெய்த். அதனால தான் கம்மன்சி இப்போவும் நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிறோம், கம்மன்சி கம் டு சர்ச் அப்படின்னு என்ன பண்ணுறோம் இப்போவும். அதனால தான் நம்ம அழைப்பு கொடுக்குறோம். அங்கே தேவ தூதனை அழைப்பு கொடுத்தாங்க, வந்து பாருங்கள், உள்ளே பாருங்கள். இப்போவும் நம்ம சர்ச்சு சொல்கிறோம், சர்ச்சுக்குள்ளே பாருங்கன்னு மக்களை கூப்பிட்றோம். வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி மக்களை அழைக்கிறதுக்கு காரணம் இதுதான். பார்த்தா தான் தெரியும் இயேசு எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார் அப்படிங்கிறத இங்கே தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படும். இங்கே மக்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க பர்சனலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா தானே தெரியும். வராமலே வெளியில் இருந்துக்கிட்டு
இதெல்லாம் வந்து ஃபாரின் காடை வந்து என்ன பண்ணுறாங்க, வழிபடுறாங்க. இது வந்து குருட்டு நம்பிக்கை, இது வந்து இது முரட்டுத்தனமாக இருக்குது, குருட்டுத்தனமாக இருக்குது அப்படின்னு வெளியிலேருந்தே சொல்லலாம். உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். தேவதூதன் சொல்லலாம், உள்ளே வந்து பாருங்கள், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள், உள்ளே வந்து பாருங்கள். பர்சனலாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ லைக் த விமன் அட் த டூம் வி ஆர் இன்வைட்டட் டு இன்வெஸ்டிகேட். உள்ளே வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாரு. உள்ளே வந்து அவர் வைத்த இடத்த பாருங்கள். உள்ளே அவர் இல்லைன்னு சொல்கிறேன்ல, உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வெளியில் வந்துட்டு நான் சொன்னேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியில் அப்படியே போயிடக்கூடாது. வந்து பார்த்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், அவர் உண்மையிலே இருக்காரா, இவங்க சொன்ன மாதிரி இல்லையா, உள்ளே வந்து பாருங்கள் அப்படின்னு தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்து கூப்பிட்றாரு, இன்விடேஷன் கொடுக்குறாரு. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண, அந்த டூம்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உள்ளே போய் சுற்றி பாருங்கள், என்ன தான் இருக்குது, என்ன தான் நடந்திருக்குன்னு உள்ளே போய் சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உள்ளே வந்தால் தான் ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வந்து இன்வெஸ்டிகேட்டு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமோ பண்ணுங்கள், என்ன எக்ஸ்ப்ளோரிங் பண்ணணுமோ என்ன பண்ணுங்கள், உள்ளே வாங்க. see for yourselves, உங்களுக்கு நீங்கள் வந்து உள்ளே வந்து பாருங்கள் அப்படி சொல்லி ஒரு நல்ல ஒரு அழைப்பு. நிறையா மாடர்ன் திங்கர்ஸ், நிறைய ஏத்தியிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த ஃபெய்த்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்துக்குள்ளே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 2 பேரோட பேர் வந்து சொல்கிறேன். லீ ஸ்ட்ரோபெல் அப்படிங்கிறவர், அப்புறம் வந்து கேரி ஹேபர்மாஸ். லீ ஸ்ட்ரோபெல், கேரி ஹேபர்மாஸ் அப்படிங்கிற 2 பேர் வந்து பயங்கரமாக கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தவங்க. அவங்க வந்து நிறைய சந்தேக கேள்விகளெல்லாம் எழுப்பினவங்க. இதெல்லாம் தேவர் ஸ்கெப்டிக்ஸ் அப்படின்னு வந்து நம்மளாம் சொல்லலாம். அவங்க ரொம்ப சந்தேக பேர்வழி, எதையுமே வந்து பார்க்காம நம்ப மாட்டாங்க, ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ரொம்ப என்கொயர் பண்ணுவாங்க. அப்படி ஆட்கள் இயேசு கிறிஸ்துவெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இவரோட ரிசரக்ஷனை குறித்து அவங்க ஹானஸ்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா அது வரலாற்றில் வந்து அது ஒரு சம்பவம் நடந்திருக்கா, உண்மையா அப்படி சொல்லி ஹானஸ்ட்டாக உண்மையாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பேரும் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க இப்போ நல்ல ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல ஃபெய்த் வாரியர்ஸாக வந்து இந்த 2 பேரும் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், வந்து பாருங்கள், வந்து பார்த்தா தான் தெரியும். வெளியிலேருந்து நம்ம வந்து என்ன வேணாலும் பேசலாம், இது உண்மை இல்லை, அது பொய், அவங்க குருட்டுத்தனமாக நம்புகிறாங்க அப்படின்னு வெளியில் என்ன வேணால் சொல்லலாம். உள்ளே வந்து அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஸ்வீட்டோட டேஸ்ட்டையே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியுது. நம்ம வந்து இந்த வெளியிலேருந்து நம்ம வந்து இதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு வந்து நம்மளாம் சொல்லலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதனால தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. உள்ளே வந்து ருசித்து பார்த்தா தான் தெரியும், என்ஜாய் பண்ணி பார்த்தா தான் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் உள்ளே வாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து கூப்பிடுகிறோம். சோதரன் நிறையா இடத்துல இப்படி செய்து பாருங்கள்னு பைபிளில் நிறையா இருக்குது. அதை ஒரு ரிசர்ச் பண்ணி நான் எழுதி வச்சுருக்கிறேன். என்னென்ன இடங்களில் இயேசு கிறிஸ்துவே வந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. யோவான் 1:39 பாருங்கள். யோவான் 1:39 வந்து பாருங்கள் அப்படின்னு சீசர்களுக்கு வந்து சொல்கிறாரு. 4:29 சமாரிய ஸ்திரீ வந்து பாருங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொல்லிட்டாரு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சமாரிய ஸ்திரீ வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறத பார்க்குறோம். 5:39 யோவான் 5:39 வேத வாக்கியங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணீர்கள்ல. அப்படி வேத வாக்கியம், இந்த பைபிளை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். வெளியில் இருந்துட்டு இதெல்லாம் மனுஷன் எழுதுனது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு வெளியிலன்னு சொல்லிடலாம். நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், என்கொயர் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், அப்புறம் கண்டுபிடிங்க. எல்லாமே உண்மையாக இருக்கணும், எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல், நீங்கள் வந்து எந்த ஒரு பயஸும் இல்லாமல் ஹானஸ்ட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் த ட்ரூத் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது உண்மை, சத்தியம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 4:19 வந்து பார்த்தீங்கன்னா நிதானித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நிதானித்து பாருங்கள். நிறைய வசனம் வாசிக்க வேணாம். 1 கொரிந்தியர் 10:15 வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகிறத பாருங்க,
நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிறார். நான் சொல்கிறத ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், நிதானித்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல 1 கொரிந்தியர் 10:15. 2 கொரிந்தியர் 13:5 அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, சோதித்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். சோதித்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து அப்படி செய்தால் தான் நம்ம குருட்டுத்தனமாக நம்ப மாட்டோம். அல்லேலூயா. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் வந்து பர்சனலாக ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் தொடர்ந்து சர்ச்சுக்கு வரீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து ஆராதிக்கிறீங்க, தொழுது கொள்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பர்சனலாக எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கிறீங்க. அல்லேலூயா. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் சோதித்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள், வந்து பாருங்கள். கொலோசியர் 2:19 ஒருவனை உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்ற ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வஞ்சிப்பாங்க, பொய்யா சொல்லி உங்களை அப்படி டீவியேட் பண்ண பார்ப்பாங்க, டிசீவ் பண்ண பார்ப்பாங்க, வஞ்சிக்க பார்ப்பாங்க. ஒருவனை உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். யாரும் வந்துங்க உங்களை வந்து வஞ்சிக்க நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் ரிசர்ச் பண்ணுறவங்களாக இருந்தால், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களாக இருந்தால், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறவர்களாக இருந்தால், நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறவங்களாக இருந்தால், நோ ஒன் கேன் டிசீவ் யூ. அல்லேலூயா. யாருமே உங்களை வஞ்சிக்க முடியாது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். எபிரேயர் 3:1 இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இயேசுவை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு வந்து சரியாக புலப்படலை, நீங்கள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் உண்மையாக ஹானஸ்ட்டாக இந்த ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே மெய்யான தேவன். இந்த ரிசரக்ஷன் இஸ் ட்ரூ. உயிர்த்தெழுதல் 100% உண்மை அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அடுத்த 4வதாக தேவதூதன் சொன்ன காரியம், 4thly the angel said go and tell அப்படி சொல்லலாம். நீங்கள் சீக்கிரம் போய் சொல்லுங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. வசனம் 7 பாருங்கள், 28:7 சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் வந்து அப்படி பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறத கேட்டுட்டு பர்சனலாக அப்பா சரி உயிர்த்தெழுந்துட்டார் அப்படி சொல்லி டோன்ட் கீப் இட் அஸ் அ ப்ரைவேட் மொமெண்ட். இதை வந்து ஒரு ப்ரைவேட் மொமெண்ட்டாக என்ன பண்ணிக்க, இது வந்து ரொம்ப ப்ரைவேசி அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் டு ஷேர் வித் அதர்ஸ். அல்லேலூயா. இந்த ஒரு இன்சிடெண்ட்டு, இந்த சம்பவம் வந்து மற்றவர்களோடு கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத வந்து இட்ஸ் அ கிரேட் மெசேஜ், பெஸ்ட் மெசேஜ் டு பி ஷேர்டு. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த செய்தி இது. அல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். அதனால கோ குயிக்லி அண்ட் டெல் அப்படி சொல்கிறார். வேகமாக போய் சீக்கிரமாக போய் என்ன பண்ணுங்கள், இதை சொல்லுங்கள். த ஏஞ்சல் ஃபைனலி கிவ்ஸ் அ மிஷன். ஒரு மிஷனை கொடுத்து, ஒரு பணியை கொடுத்து ஸ்திரீகளை வந்து அனுப்புகிறாங்க. சீக்கிரமாக போய் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். அதனால தான் தட்ஸ் வை டில் நவ் வி ஆர் ஷேரிங் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இப்போ வர நம்ம இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க காரணம் இதுதான். இயேசு கிறிஸ்துவும் கடைசியில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து ஃபைனலாக ஒரு கிரேட் கமிஷன் வந்து கொடுத்தார். இங்கே தேவ தூதன்னு சொல்கிறாரு, ஒரு மிஷனை வந்து கொடுக்குறாரு. நீங்கள் போய் சொல்லுங்கள். தீஸ் உமன் unexpected messengers in a culture that dismissed their voices became the first to proclaim the risen Christ. Hallelujah. இப்போ அந்த காலத்தில் யூதர்கள், இது ஒரு காரியம், யூதர்கள் வந்து 4 காரியத்துக்காக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படி சொல்லி. நான் வந்து புறஜாதியாக பிறக்காததுக்காக ஸ்தோத்திரம், நான் ஸ்திரீயாக பிறக்காததுக்காக ஸ்தோத்திரம், நான் நாயாக பிறக்காததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த 3 காரியத்துக்காக வந்து ஸ்தோத்திரம் போடுவாங்க. புறஜாதியாக பிறக்காததுக்காக, ஸ்திரீயாக பிறக்காததுக்காக, நாயாக பிறக்காக. தேங்க் காட் I was not born as a Gentile, I was not born as a woman, and I was not born as a dog. நாயாக பிறக்காததுக்காக, ஸ்திரீயாக பிறக்காததுக்காக, புறஜாதியாக பிறக்காததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்கிறவங்க யூதர்கள். இப்படி இவங்கெல்லாம் என்ன எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களா? இவங்கெல்லாம் ஆண்டவர் எல்லாரையும் சேர்த்து கொள்கிறவர். அல்லேலூயா. ஆனால் யூதர்கள் வந்து இப்படி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, விமன் வந்து ஒரு காரியத்துக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னு வைங்களேன், நம்பவே மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. யூதர்கள் சொன்னது யார் அப்படி சொல்லுங்கம்மா,
அது ஒரு ஸ்திரீ சொல்லிச்சு, அதெல்லாம் இட் ஒன்ட் பி அக்செப்டட் அப்படின்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி ஒரு சில்ட்ரன் கிட்ஸு வந்து ஏதாச்சும் வந்து சாட்சி சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு கிட்ஸு வந்து சாட்சி சொன்னாங்கன்னு வைங்களேன், நான் தான் ஐ எம் த விட்னஸ் அப்படி சொன்னாங்கன்னா தே ஒன்ட் அக்செப்ட். கிட்ஸ் விட்னஸ் ஆல்சோ தேர் டெஸ்டிமோனி ஆல்சோ ஒன்ட் பி அக்செப்டட். யூதரோட கல்ச்சர், ஜூஸ் கல்ச்சரில் வந்து விமென்ஸ் டெஸ்டிமோனி, விமென்ஸ் வாய்ஸு, கிட்ஸ் வாய்ஸு ஒன்ட் பி அக்செப்டட். அவங்க வந்து பிள்ளைகள் சொல்கிறதையும் நம்ப மாட்டாங்க, ஸ்திரீகள் சொல்கிறதையும் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் முதலாக யாரை வச்சு எல்லாத்துக்கும் சொல்ல வச்சார்? ஜூவிஸ் கல்ச்சரையே அப்படி பிரேக் பண்ணார். அல்லேலூயா. யூத கலாச்சாரத்தையே என்ன பண்ணார்? அவர் வந்து உடைச்சு போட்டார். என்ன நீங்கள் விமனை வந்து இப்படி வச்சுருக்கிறீங்க, விமன் நற்செய்தி அறிவிக்க போங்க அப்படி சொல்லி இந்த செய்தியை நீங்கள் போய் சொல்லுங்கள். யாரோட வாய்ஸை அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் போய் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், நீங்கள் போய் விட்னஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போய் கோ அண்ட் டெல், கோ குயிக்லி அண்ட் டெல் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போய் சீக்கிரம் போய் இந்த செய்தியை சொல்லுங்கள். அதனால தான் அன்எக்ஸ்பெக்டட் மெசஞ்சர்ஸ் இவங்க. அதனால தான் ஸ்திரீகள் சொன்னோன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நாங்கள் போய் பார்க்குறோன்னு 2 பேர் ஓடி இருந்தாங்க. ஸ்திரீகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு வந்து ஸ்திரீகள் சொன்னால் நம்பிக்கை வரமாட்டேங்குது பாருங்கள். அதனால் அவங்க 2 பேர் ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, உண்மையாக பொய்யான வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்துக்குங்க, இப்போ ஸ்திரீகள் சொல்கிறது, கிட்ஸ் சொல்கிறத, பிள்ளைகள் சொல்கிறத அவங்க நம்புறதே இல்லை. ஆனால் ஸ்திரீகளை வைத்து முதல் நற்செய்தியை ஆண்டவர் அறிவிக்க வைத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்ன ஆட்கள், முதல் தூதுவர்கள் வந்து யார் அப்படின்னா ஸ்திரீகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போவும் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:27-28 படி ஒன்றுக்கும் உதவாத நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாம் பெரிய இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப வைஸ் பீப்புள், ரொம்ப பெரிய ஞானிகள். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. அல்லேலூயா. ஸோ எவ்வளவோ ஞானிகள் இருக்காங்க, தத்துவ மேதைகள் இருக்கிறாங்க, பயங்கரமான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, விட்டா எல்லாம் மணிக்கணக்காக பேசுவாங்க. அவர்கள் மத்தியில் பைத்தியம் மாதிரி இருக்கிற நம்மளையும் ஆண்டவர் அழைத்து எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நோக்கமே இதுதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய திட்டமே இதுதான். ஆண்டவருடைய செயல் யாருக்குமே புரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை அறிந்தவர்களுக்கு தான் புரியும். அவரை குறித்து நன்றாக தெரிந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் செய்கிற இந்த செயல்பாடுகள் எல்லாமே தெரியும். அதனால தான் சாதாரண ஃபிஷர்மேனை ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். மீன் பிடிக்கிறவர்களை ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார். நீங்கள் இப்போ உங்களை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு வந்து சொன்னார். டேக்ஸ் கலெக்டர் எவனும் மதிக்க மாட்டாங்க. ஐயோ கொள்ளைக்காரன் அவன். டேக்ஸ் கலெக்டரை பார்த்தாலே இந்த பக்கமாக ஓடிடுவாங்க. அவன் அந்த தெருவில் வந்தாலும் அவன் 4 தெரு தள்ளி ஓடிடுவான். ஏன்னா எதுக்காச்சும் வரி போட்டுருவான் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு சில ஆட்களை பார்த்து பயப்படுறோம்ல மத்தியில், ஐயோ இந்த ஆள் ஏதாச்சும் வரியை போட்டுரும், எதுனாலும் மூச்சு விட்டா வரியை போட்டுரும் அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கிறோம் இப்போ. ஸோ மத்தியில் இருக்கிற ஆட்களை பார்த்து அது மாதிரி. ஸோ அந்த டேக்ஸ் கலெக்டரை பார்த்தா எல்லாம் பயந்து ஓடுவாங்க. டேக்ஸ் கலெக்டர் ஆண்டவர் கூப்பிட்டார், நீ வா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு என் கூட வா, உன்னைய நான் மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொல்லி டேக்ஸ் கலெக்டர் ஆண்டவர். நார்மல் பீப்புள், இவங்கெல்லாம் நார்மல் பீப்புளே இல்லை அப்படின்னு சொல்கிற உலகம் இப்போ நார்மல் பீப்புளை தான் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. நார்மல் பீப்புள் ஆண்டவர் அழைத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்கிற காரியங்கள் வந்து நம்ம கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா. ஸோ ஆச்சரியமான காரியங்களை செய்கிற ஆச்சரியமானவர் நம்முடைய தேவன். ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். செய்திக்கு அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதீங்க. 4 காரியம் தேவதூதன் சொன்னதை வந்து சொன்னேன். எதை குறித்தும் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரணத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர், பாவத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர், நித்தியத்தின் மேலே அதிகாரம் உள்ளவரை நம்ம வந்து ஆராதிக்கிறோம். அதனால் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம்.
வந்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை பர்சனலாக என்கவுண்டர் பண்ணி பாருங்கள். பர்சனலாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார், உங்களோடு கூட பேசுவார், உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கணும், நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படி நீங்கள் பர்சனலாக என்கவுண்டர் பண்ண பிறகு, ஹல்லேலூயா, பர்சனலாக ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்ட பிறகு, கோ அண்ட் டெல் பீப்புள். ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு அந்த செய்தியை போய் சுவிசேஷமாக அறிவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு நம்ம அப்படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.